ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 படகுகளை பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படை. சென்னை குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டுகிறது. ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. புதுச்சேரி கடலூர் சாலை போக்குவரத்து மீண்டும் துண்டிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சாலை சேதம். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி விலை அதிகரிப்பு. மழை மற்றும் வரத்து குறைவினால் ஒரு முருங்கைக்காய் 50 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் பனிமூட்டம் அதிகரித்ததால் காற்று மாசு அதிகரிப்பு. கடந்த சில நாட்களாக காற்று மாசு குறைந்த நிலையில் மீண்டும் உயர்ந்தது. ஓமலூர் அருகே வெள்ளப்பெருக்கினால் கிழக்கு சரபங்கா ஆற்று பாலம் சேதம். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் 20ற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் இபிஎஸ் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் மரியாதை. ஒத்திவைக்கப்பட்ட PSLV C-59 ராக்கெட் இன்று மாலை விண்ணில் பாய்கிறது. புரோபா 3 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். ரயில்களில் டிசம்பருக்குள் 1000 கூடுதல் பொது பெட்டிகள் இணைக்க நடவடிக்கை. குளிர்சாதன பெட்டிகளை அதிகரிக்க வாய்ப்பில்லை என நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். சட்டவிரோத மணல் குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. மகாராஷ்டிர முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பதவியேற்பு. என்சிபி தலைவர் அஜித் பவார் மீண்டும் துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார். புயல் பாதிப்பில் சிலர் மலிவான அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் விரைவில் சீராகும் என முதலமைச்சர் உறுதி. ஜம்மு காஷ்மீர் டாங்டூரு அணை அருகே பயணிகள் ஏற்றிச் சென்ற வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. காயமடைந்த 10 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. நாசா தலைவராக ஜாரட் ஈசாக்கை நியமித்தார் டொனால்ட் ட்ரம்ப். இலான் மஸ்குடன் நிதி சார்ந்த தொடர்பில் இருந்தவர் ஈசாக் மேன். பிரான்ஸ் நாட்டில் மைக்கேல் பர்னியர் அரசு கவிழ்ந்தது. நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடர். முகமது ரிஸ்வான் தலைமையிலான பாகிஸ்தான் அணி அறிவிப்பு.